கோவை சிறுமி கொலை சம்பவத்தில் தனது கண்டனத்தை தெரிவித்து எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என 3 பேர் ஒரு வண்டியில அந்த பைக்ல வந்து நம்பர் பிளேட் கூட இல்ல. இப்படி இவங்க 3 பேரும் போதையில தாறுமாறா ரோட்ல வண்டி ஓட்டிட்டு போய் மாற்றுத்திறனாளி பொண்ணை கார்ல கடத்திட்டு போய் பாலியல் தொல்லை அளிச்சிருக்கு. ஒரு பையனை அதே 7ஆம் வகுப்பு படிக்கிற கிட்டத்தட்ட 13 வயதே உள்ள 2 பசங்க சேர்ந்து அடிச்சு கொண்டு வச்சிருக்காங்க. அந்த பையல இது நடந்தது. இந்த மாதிரி கொடூரமான செய்திகளை தினம் தினம் பார்த்து பார்த்து மனசே செத்து போச்சு. ஆண் பிள்ளை பெத்த தகப்பனா நான் பண்ணது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. நீங்க தான் சொல்லணும். எனக்கு தெரியல. அவன் போன்ல சோசியல் மீடியால லைக்ஸுக்காக போடுற ஆபாச வீடியோக்களை பார்த்து 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 பெண்கள் எல்லாம் ஒரே மாதிரி தான் அவங்க கமெண்ட்ஸ்ல போய் அசிங்க அசிங்கமா பேசுறது, ஆபாசமா திட்டுறது. நான் பித்து வளர்த்த மகன் பார்க்காம விட்டுட்டேனே. வீட்டுல அக்கா தங்கச்சி இருக்கே, அவன் தாயும் ஒரு பெண் தானே. அவன் யோசிக்கலையே. கண்கள்ல தெரிகிற இச்சை, அவன் பயன்படுத்துற போதை, குட்டி பழக்கம், இது எல்லாம் வேரோடு வேறு அறுத்தரணும். இந்த வேறு சமுதாயத்துல பாஞ்சு சிறு பிள்ளைன்னு கூட பார்க்காம கொலை பண்றது, தற்கொலையை தூண்டு. இப்படிப்பட்ட பிள்ளைங்க நமக்கு தேவையே இல்லை. வீட்டிலேயே வேரோடு வேறு அறுத்துடணும். தப்பு 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 தப்புதான். தப்பு தப்பு தப்புதான். தப்புதான். நீ கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாம். யாரோட பழகுறன்றதும் தெரிஞ்சிட்டு பழகி இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு பொண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை பண்றாங்கன்னு நியூஸ்ல பார்த்துட்டு உச்சி கொட்டிட்டு போறோம். போய் நல்லா மறந்துடுறோம். அதே இது எந்த ஒரு பொண்ணுக்கும் நடந்துடக்கூடாதுன்னா வேரோடு வேற இருக்குல்ல, தப்பே இல்லை. இனிமேல் சட்டம் தன் கடமையை செய்யும் இல்ல. பாவத்தின் சம்பளம் மரணம். உன்னை பெற்றவங்களுக்கு அழிக்கவும் தெரியும். அந்த பாயா இருக்கணும். நான் பண்ணது இதுக்கு ஆரம்பமா இருக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் முடிவா இருக்கணும். பெண்களை பாலியல் மூலமா சாவடிக்கிற ஆண்களுக்கு மரணம் தான் முடிவு. தாயின் கருவறையும் கல்லறையும் தான் பாதுகாப்பானது என்று எழுதி வைத்து தற்கொலை செய்து கொண்ட அந்த பெண்ணுக்கு சமர்ப்பணம்.